இப்போ வந்து இது ரூம்குள்ள வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இப்ப 28 டிகிரி இருக்குதுங்க. ம். இப்ப ஆன்ல ஆயிருச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட டிகிரி செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 70 டிகிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரூம் ஓடிட்டு இருக்கும்போது 70 டிகிரி வந்து இந்த சென்சார்ல அட்டாச் ஆச்சுன்னா, உடனே வந்து அது கட் ஆஃப் ஆகும். இது எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ உள்ள வந்து அந்த ஹெல்மெட் உள்ள வந்து எலிமெண்ட் வந்து எலிமெண்ட் இருக்குதுங்க. அப்படியே கத கதன்னு எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிதானே? ஆமாங்க. எழுபத்தி 77 டிகிரி 70 டிகிரி ஆனவுடனே ஆஃப் ஆயிருச்சுங்க. இதுவே இப்போ 70 டிகிரி கம்மியா வந்தவுடனே ஆன் ஆகும். டெம்பரேச்சர் கம்மியானோட 67 டிகிரி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. இது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹைத்ரோ ஃபேன் கொடுத்துருப்போம். காத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயிங்க்கு கொஞ்சம் ஃபோர்ஸான காத்து வந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் அப்படியே காத்து வருங்க. வணக்கம் நம்பளே, உங்களுடைய இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஹீட்டர். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் டேப்பு, லேபிள்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த தண்ணி, அந்த ஈரமாக இருக்கிற பொருளை காய வைக்கக்கூடிய பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சம்டைம் வந்து மழை பெஞ்சுன்னா வெயிலும் அடிக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு ரூம் ஹீட்டர் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரூம் ஹீட்டரை பற்றி இந்த ரூம் ஹீட்டர் மேனுஃபேக்சர் இருக்காரு, அவரே உங்கள்கிட்ட சொல்லுவாரு. என்னங்கிறத நீங்க வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வணக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே தயார் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரூம் ஹீட்டர். உங்களுக்கு மழை காலத்துல தேவைப்படுற இந்த நூல் காயில, இல்ல காபி தூள் காயில, டீ தூள் காயில, துணி துவைக்கிறவங்க துணி காய மாட்டேங்குது, அந்த மாதிரி யூஸ்க்கும் இது வந்து ரூம்குள்ள வச்சு டெம்பரேச்சர் ஆன் பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல்லா ரூம் ஃபுல்லா டெம்பரேச்சர் ஆயிரும். என்ன எவ்வளவு வேணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃபுல்லா செட் பண்ணிருக்கோம். எவ்வளவு டிகிரி வேணுமோ அதை அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா சென்சார். அந்த ரூம்குள்ள எவ்வளவு டிகிரி உங்களுக்கு செட் பண்ணிருக்கீங்களோ, 40 டிகிரி செட் பண்ணீங்க அப்படின்னா 40 டிகிரி இதுல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ல நம்ம ஹைத்ரோ ஃபேன் கொடுத்துருக்கோம். இது ரூம் ஃபுல்லா காத்தை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். எல்லா பக்கமே இது ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹீட்டர் வந்து உங்களுக்கு இபி சார்ஜ் ரொம்ப கம்மியா வரும். இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆனங்காட்டி உங்களுக்கு இபி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு டெம்பரேச்சர் ரீச் ஆனோம்னா அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். அதே டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிக்கும். நீங்க வைக்கிற டெம்பரேச்சர் பொறுத்து அது வந்து மெயின்டைன் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கும். 38 டிகிரி இருக்குதுங்க. இப்போ ஆன்ல ஆயிடுச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட டிகிரி செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 70 டிகிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரூம் ஓடிட்டு இருக்கும்போது 70 டிகிரி வந்து இந்த சென்சார்ல அட்டாச் ஆச்சுன்னா உடனே வந்து அது கட் ஆஃப் ஆகும். இது எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.